Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. காஞ்சிபுரத்தில் வழக்கத்தை விட குறைந்த அளவிலான பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இஸ்மாயில், நகர் பகுதிகளில் கார் ஆட்டோக்கள் இயக்கப்படுவதால பொது போக்குவரத்தை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். ஆனால் பெரும்பாலான கிராம பகுதிகளில் அரசு பேருந்துகளை மட்டுமே சில பகுதிகளில் மக்கள் நம்பி இருப்பாங்க. அங்கெல்லாம் அரசு பேருந்துகள் தற்போது இயக்கப்படுவதை அதிகாரிகள் எந்த அளவுக்கு உறுதி செய்யறாங்க? நிச்சயமாக தமிழகத்துல 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் நேற்று இரவு முதலே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வராங்க. ஒரு சில பேருந்துகள், அதாவது நீங்க சொல்ற மாதிரி கிராமப்புறங்கள்ல ஒரு சில பேருந்துகள் இரவு மட்டும் நிறுத்தாம மாலையே நிறுத்திவிட்டு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால காஞ்சிபுரத்துல இந்த நேரத்துல குறிப்பா சொல்லணும்னா இந்த பீக் ஹவர்ஸ் சொல்லக்கூடிய டைம்ல உங்களுக்கு நம்மளுக்கு 49 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கணுமா. ஆனா 26 பேருந்துகள் மட்டுமே தற்போது இயக்கப்பட்டு வருகிறதா. இதனால இப்ப பேருந்து பயன்படுத்த முடியாத நிலை மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இது மட்டும் இல்லாம இந்த பேருந்து நிலையத்துக்கு ஏமாற்றத்துடனே திரும்பி செல்வதால் மக்கள் ரயில் நிலையத்தை நாடி செல்கிறார்கள். இதனால வழக்கத்தை விட கூடுதலான ரயில் பணிகள் வருகை தந்துள்ளதாகவும் ரயில்வே துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ரயில்வே நிலையத்தில் முழுமையாக, அதாவது வழக்கத்தை விட இந்த ட்ரெயின் இந்த சமயத்துல இருக்கைகள்லாம் ஓரளவுக்கு காலியா தான் செல்லும். இப்ப பாத்தீங்கன்னா இருக்கைகளே இல்லாம ரயில் அதாவது ஃபுட்போர்ட் அடிச்சு செல்லக்கூடிய நிலைமையில ரயில் இயக்கப்பட்டு வருகிறதாகவும் ரயில்வே துறையினர் தெரிவிக்கிறார்கள். ராதா, பேருந்துகள் 40 விழுக்காடு% மட்டுமே இயக்கப்படுவதால எல்லாருமே ரயில் நிலையத்தை அதுல கூட்டத்தை அதிகரித்து காணப்படுவதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்ப மக்களுடைய பாதுகாப்பு எவ்வாறு உறுதி செய்யப்படுது அங்க இஸ்மாயில்? போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த என்னென்ன பாதுகாப்பு முன்னேற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக ராதா, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் பொது போக்குவரத்து, அதாவது பேருந்து பயணிகள் அந்த பீக் ஹவர்ஸ் சொல்லக்கூடிய நேரத்துல மட்டும்தான் இந்த மாதிரி அதிக ஆட்கள் வருவார்கள். இதனால அவங்களுக்கு சிரமம் இல்லாமதான் கூடுதலாகவே பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தது. இதனால இப்போ பேருந்து பயணத்தை நம்பி இருந்த மக்கள் ரயில் நிலையத்தை நாடி வருவதனால இந்த ரயில் நிலையத்துல பாதுகாப்பு குறைந்தே காணப்படுகிறது. இது மட்டும் இல்லாம கூடுதலாக இப்போ ட்ரெயினும் இயக்கப்பட்டா பேருந்து பயணத்தை பயணிக்கக்கூடிய ஆட்கள் ரயில் பயணத்தை வருகை புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா. இது மட்டும் இல்லாம குறைந்த அளவு காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ராதா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி இஸ்மாயில். Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை.